ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே பேக்க மாட்டிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா ஆபத்து பாபா ஊர்லேருந்து வந்திருக்காப்புல. அவரை மீட் பண்ண தான் போகிறோம். துபாயில் கராமாவில் இருக்கான். ஸோ அவனை மீட் பண்ணிவிட்டு இன்னும் சில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து பஸ் ஏறி நான் கரெக்டாக இங்கே போகணும்னு நினைக்கிறேன். அபுதாபி பஸ் ஸ்டாப்பில் ஏறி திரும்ப அங்கேருந்து நான் ஒரு பஸ் எடுத்து துபாய் போகணும். இப்போ அபுதாபிலேருந்து துபாய்க்கு போகிறேன். கிட்டத்தட்ட 2 hours ட்ராவலு. பார்க்கலாம். இதுதான் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் ஏறணும். இதுலேருந்து ஏறி போனோம். இனிமேல் எனக்கு வர பஸ் வந்து X5, அதுதான் நான் ஏறக்கூடிய பஸ்ஸு. அதுக்கப்புறம் போக முடியாது. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். அது வந்து ஸ்டேடியம் நினைக்கிறேன். ஓகே, பஸ்ஸில் ஏறி உட்காந்து வச்சு இனிமேல் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். Don't say goodbye. All we need is one night in Dubai. Close your eyes and in the lights. All we need is one night in Dubai. ஒரு வழியாக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இது வந்துட்டு கராமாக்கு போகக்கூடிய இது. அதில் ஏறி அடுத்து இருக்குல்ல ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷன் தான் நான் போய் இறங்கினேன். அங்கே தான் ஆபத்து பாபா வருவான். இதுதான் மேக்ஸ் மெட்ரோ. இதிலேருந்து அடுத்த ஸ்டேஷனே போய் நான் இறங்குறதான். காய்ஸ் வந்து இறங்கியாச்சு ஏடிசிபியில். ஆபத்து பாபா இனிமேல் தான் வருவான். வந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ஊர்லேருந்து நிறைய ஜாமான் கொண்டு இருக்கேன். கொண்டு வந்தானே என்னன்னு தெரில. கொண்டு தான் மண்டையில் கொட்டி ஏன்டா கொண்டு வரலன்னு கேட்குறேன். தலைவன் சும்மா வரான்னு சொல்லிட்டு அவன் தலையில் வச்சு 30 கிலோ லக்கேஜை கட்டி விட்டான் சொன்னான். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா துபாய் வந்திருக்கேன். துபாய் வந்துட்டு ஒரு 2 நாளாக என் நண்பன் வரான். ஆமாம், ஆளை பிக்கப் பண்ணுறது மெட்ரோ போய் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆள் மெட்ரோக்குள்ளே தான் இருக்காப்புல. போயிட்டு மீட் பண்ணுவோம். கிட்டக்க நெருங்கிட்டேன் கைஸ். ஆமாம், மெட்ரோ பக்கத்தில் நிற்கிறேன். அது மேலே தான் இருக்காப்புல. எனக்காண்டி மச்சான் அபுதாபிலேருந்து வந்திருக்கான். ஆமாம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. பார்ப்போம். நான் வந்துட்டேன் ஆபத்து பாபா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வந்துட்டாப்புல நம்ம நண்பர். எஸ், உள்ள ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் இவரோட தான் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியுறாப்லையா? பாருங்க, ரொம்ப நாள் இவரோட தான் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாப்ல. ஆமாம், இப்போ இவரோட லைவ் போட போகிறேன். லைவ் போடுற அளவுக்கு என் சேனல் பெரிய சேனல் கிடையாது. சார் ஆகும். நன்றி. இப்போ இனிமேல் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பாபாவை நல்லா தேத்தி தெம்பாக்கி அடுத்து நம்மளும் கொஞ்சம் தேத்தி தெம்பாக்கிடுவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பாபா ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுப்பாப்புல. அப்டேட்டுக்கு அப்புறம் அவ்வளோதான், எரிக்க விட்டுறோம் துபாய். வீக்கெண்ட் பார்ட்டி தான். அமைக்கிட்டு இருக்காப்புல. ஊரில் தான் அமைக்குது, இங்கேருந்து அமைக்கிட்டு இருக்காப்புல. பார்த்துக்குங்க, இதான் எங்கள் மாளிகை. என் மாளிகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி பழைய வீடியோவில் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் படுத்து கிடப்பார் என் பெட்டில் கூட. இங்கே அவர் மாளிகை. இங்கே கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் அப்டேட் ஆகாமல் ஒன் ஃபைன் டே நம்ம எல்லோரும் ஸ்டூடியோ ரூம் அப்படி இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து 7 பேர் இருப்போம். கண்டிப்பாக இது ஒரு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வாய்ஸ் ஓவரா? வாய்ஸ் ஓவர் சிங்கிள் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ், எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? ஃப்ரேம் என்னடா ஜூம் ஆக மாட்டேங்குதான். துபாய் ஃப்ரேம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அங்கே தான் போயிட்டுருக்கோம். நானும் ஆபத்து பாபாவேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்ப்பா. நல்ல ஒரு சாப்பாடு. நம்ம இன்றைக்கி வந்துட்டு அவர் இடத்துக்கு வந்தனால அவருடைய மச்சான் தான் இன்றைக்கி எங்களுக்கு ட்ரீட் கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் தான் இன்றைக்கி பாபாவுக்கு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஓகே, சம்ஹவ் அவரை ட்ரீட் வச்சிட்டாரு. ஒரு கலிஃபா
ஆக்சுவலாக பிளான் என்னென்னா புர்ஜ் கலிஃபா போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில பல தடங்கல்கள். நான் வந்து இங்கே இறங்கினதே 11 மணி. இவன் அதனால் போக முடியல. சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வெளியேறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் ஆபத்து பாவா நானும் கொஞ்சம் பேசி முடிவெடுத்து சரி ஃப்ரேம் பக்கத்தில் இருக்குது, அதுவும் கொஞ்சம் ஃபோட்டோ கிட்டோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பாவா வந்திருக்கோம். இல்லை பாவா வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே குறுக்குடியெல்லாம் கண்டுபிடிக்கிறாருங்க. இது ஒரு வழி நானே ஃபஸ்ட் டைம் தான் ஆனது. போய் எடுக்கலாம். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் எதுவும் போகப்பா நான் நினச்சேன். இதில் அண்டர் பாஸ்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது ரூட்டு கொஞ்சம் லாங்காக இருக்குது. அசிப்பே ஓய்யோ ஓய்யோ அதான் ஹைலைட். ஓய்யோ ஓய்யோ ஹபீஸு கைஸ். நானும் மம்மது அப்படியே பேசிக்கிட்டு நடந்து ஃப்ரேமை சுற்றி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு முடிவு எடுத்து இங்கே கிராஸ் இருக்குது, இந்த கிராஸில் கொஞ்சம் படுத்து கொஞ்சம் தூக்கத்தை போடலாம் அப்படின்னு உட்காந்து பேசலாம். நாட்டு நடப்பு, வீடு நடப்பு, ஊர் நடப்பெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே உட்காரலான்னு ஒரு இது பண்ணியிருக்கோம். சுத்தம் சூப்பராக இருந்தா. சீரியஸாக இது நிஜமா இல்லை கனவா அப்படின்னு 2 பேருக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஐ திங்க் 5 years பேக் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அடிக்கடி பீச்சுக்கு போகிற பழக்கம் உண்டு. அந்த ரேம்பில் தான் நாங்கள் உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதில் ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாம் துபாய் போய் வேலை பார்க்கணும், ஒன்றா இருக்கணும், இன்னும் சில பல விஷயங்கள் பேசணும். அதில் இந்த துபாய் வர்றதுங்கிறதே ஒரு கனவாக இருந்துச்சு. அது இவனும் வந்துட்டான், நானும் வந்துட்டேன், ஜாசிமும் வந்துட்டான். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டான். ஏன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு எல்லாருமே ஒரு நல்ல கெரியரில் நல்ல ஒரு பொசிஷன் ரூமில் போயிட்டோம்னா எல்லாம் ஒரே ரூமில் வீடியோவில் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. நான் இங்கே வந்து ஜாசினை பார்க்கலையும் ஒசாமா பார்க்கலையும் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சோ அதே அளவு சந்தோஷம் உன்னைய பார்க்கலையும் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. இன்னும் 2-3 பேர் வர வேண்டியிருக்கேன். ஆஷிஷன் நான் சொன்ன மாதிரி தான் வந்தான், ஏன்னா இன்னும் சூப்பராக இருக்கேன். ஹலோ, குட் மார்னிங். காலையில் 12 மணி ஆயிடுச்சு. பிக் பாஸ் வீடு மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள். காலையில் 12 மணி. ஆமாம், நைட்டு 12-2 மணிக்கு ஸ்டார்ட் ஆன எங்களுடைய ஜேர்னி இப்போ காலையில் 12 மணிக்கு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ எங்கே போகிறோன்னா லஞ்சு சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான் வந்துட்டு புர்ஜ் கலிஃபா போகிறோம். புர்ஜ் கலிஃபா போய் நானும் மம்மும் போக போகிறோம். ரொம்ப நாள் கனவு 7 பேர் போகிறதா இருந்துச்சு. இப்போ 2 பேர் மட்டும் போகிறோம். அப்புறம் 7 பேரும் போவோம் சார்லாம். என்ன போவோம் அடுத்து வரப்போகுது. ஆமாங்க, வரப்போகுது. المحطة القادمة هي برج خليفة دبي مول. The next station is Burj Khalifa Dubai Mall. பாவா நீங்கள் என்ன கொடுக்குறேன் வந்துருச்சு. அதான் இதான் ஓடு 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 ஓடு. ஓகே என்ன பாவா வந்தாச்சு. அடுத்து சொல்லுங்க. போய் தான் தெரியுது. ஏய் அங்கிட்டு போயிடும்டா. ஸ்டெப்ஸே இறங்க போகிறா. எஸ்கலேட்டர் போவோம். சொன்னா கைஸ் இப்போ தான் ஜாஸ்தி ஃபோன் அடித்தான். அவன் இல்லாதது ஒரு குறையாக இருக்குது. மனசு எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் அவன் இருந்தான். ஒருத்தன் இல்லாமல் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தன் இல்லாமல் போகிறான். இப்போ தெரியும் பாருங்க. சொல்ல தெரியுதான்னு தெரியல. இங்கே தெரியல. பாவா வந்துட்டிய ஃபைனலி. வாங்க போகிறேன். எவ்வளோ கிட்ட வாங்கிடுமா? எவ்வளோ தரலங்க, நிறைய வச்சுருந்தோம் பாக்கெட்டில் சேர்த்து தான் 10 இல்லை. இதில் பிளாக் கார்டு இருக்கான்னு பாரு. இந்த பாபா இதில் பிளாக் கார்டு இருங்க. சில்வர் தான் இருக்கா? இதா சில்வர் தான் இருக்கோ? சரி உள்ள சில்வர் இப்போ 10,000. அப்புறமா சில்வர் கார்டு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்
இந்த கார் நம்ம கார் நிற்கிது ரோல்ஸ் ராய்ஸ். எங்கே நான் ரோல்ஸ் ராய்ஸில் போர்ச்சு போர்ச்சு நிற்கிது. இது ஏதோ கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்கு. தொதல் இருக்கு. பாப்பா தொதல் வாங்கிட்டு இருக்காரு, வாங்கிட்டு வந்திருக்காரு. இறங்க சொல்லுவாங்க அந்ததா அது எவ்வளோ தெரில. நம்ம பண்ணலாமா? இல்லை இல்லை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அது அப்படி நம்ம பண்ணுவோம். கைஸ் அதான் கைஸ் அக்வேரியம் உள்ள இன்னைக்கு போகல, ஏன்னா ஜாஸ்தியும் வர வேண்டியது இருக்குது. அதனால் சும்மா வெளியே மட்டும் பார்த்துட்டு ப்ரைஸை கொஞ்சம் விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் ஜாஸ்தி வந்தோன்னே அடுத்த விளாக் மரண விளாக்காக இருக்கு. இது வந்துட்டு இர்ஃபான் ஷீப் போன பைலட் இது. நபாவா உள்ள தெரியுறாங்களா கைஸ்? இங்கே தான் கைஸ் அடுத்து உள்ள போக வேண்டியது இருக்கு. அமௌண்ட் இப்போ நம்ம நிற்கிற இடம் என்ன இடம்? அக்வாரியம். அக்வேரியம். நீங்கள் துபாய் அக்வாரியம் வேறு லெவலில் இருக்குது. இல்லை கீழே போனால் ஃபுல் வியூ தெரியும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். சரி நாங்கள் கீழே போய் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது எல்லாமே. பின்னாடி நிற்கிறது சூப்பராக இருக்குது, ஆனால் குழந்தை ஐயோட இருக்குது கையில். கொஞ்சம் அவசரப்பட்டுச்சு. இந்த மாதிரி அழகான ஒரு பையன் இருக்கு இல்லை, மிஸ் பண்ணிட்டு வேற ஆளுக்கு என்ன சொல்கிறேன். இன்னும் வர அதை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. மேலே இருந்து பார்த்தா தான் கீழே இருந்து பார்க்க போகிறீங்க. It's really, really small. It's really super. பெரிய ஷார்க் ஒன்று தெரியுதா? இப்போ சொல்லுங்க, இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு. இது வேலோட இருக்குங்க, பீஸ் வேலோட இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக எடுக்கலாம். ஆமாம், சின்ன வயசில் வந்த வைப் இருக்கு. இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 or 4 இயர்ஸா 2 or 4 இயர்ஸா இருந்தது கேட்குறியோ? இருந்தது 1.5 வருஷம் இருந்தேன். 1.5 வருஷம் இங்கே இருந்து படிச்சுட்டு அப்புறம் வந்தான். ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான், இங்கே வந்து கெடுத்துக்கிட்டான். அடுத்து எனக்கு 1 வருஷம் கீழே படித்தான் இவன். எல்லாம் நன்மைக்கே. இது இப்போ ஏன் உள்ளே போகலன்னா, அது சொன்னால ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி ஜாஸ்தி மிஸ்ஸிங், அதனால் போகல. ஒரு ஆள் விட்டுட்டு ஒரு ஆள் எங்களுக்கு மனசு கிடையாது. வந்தவொடனே மச்சான் நீ வந்தவொடனே கண்டிப்பாக உள்ளே போகிறோம் மச்சான். அது ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி போகுது கைஸ், புரியுதா? வேற லெவல், வேற லெவல். ஓ என்ன பக்ஷி ஒருத்தன் வர்றான், பெரிய ஒரு அது திருக்க மீனை எடுத்து போட்டால் 30 கிலோ வராது. விட்டுருவோமா? அக்கா கைஸ் அக்வேரியத்தில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்து வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று, வாட்டர் ஃப்ளோவாக ஒரு இது இருக்கு, அதை பார்க்க பெயின் இருப்பான். இப்போ அதை பார்க்க போகிறோம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இன்னும் கொஞ்சம்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கேன். அந்த இடிக்கிற சாக்கில் அவன் வேறு வேலையெல்லாம் பண்ணியிருப்பான் எனக்கு தெரியும். பட் நோ பால், நோ பால், நோ யூஸ். இப்போ நாங்கள் அதுக்கு போகிறோம்.
மொபைல் ஃப்ரீ ஹிட். ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்போ நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சொல்ல போகிறீங்க? ஏடா இது எங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க, அதை காமிக்கிறேன். டான்ஸ் ஆடுறாங்க, நாங்கள் எதுவும் தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கோம். ஏய் விசில் அடிக்காதடா. எல்லாம் வெளிநாட்டு கட்டைஸ். என்னாச்சு எல்லாம் ஏன் ஓடுறீங்க? கைஸ் இதுதாங்க சாடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன தெரியல போயிட்டாங்க. Yeah, you know, I saw that week when you bought it. வந்துட்டு இப்போ செக் பண்ணிட்டு இருக்காப்ல அடுத்த வாட்டர் ஃபாலுக்கு போகிறதுக்கு. பாவா பாருங்க பாவா, நாங்கள் எங்கே இருக்கோம்? ஹியர் நவ். வேர்? செகண்ட் ஃப்ளோர்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்க இருக்கோம். இஸ் தேர் எனி வாட்டர் ஃபால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்? இருக்கு, ப்ளீஸ் செக் அவுட். இப்படியே போயிட்டு நம்ம இந்த எக்ஸ்பிளேட்டர் ஏறணும். ஏறினா அடுத்து இன்னொரு எக்ஸ்பிளேட்டர் ஏறணும். ஏறிட்டு தென் we reach the waterfall. Okay, let's go. Let's see what's gonna happening there and how is the waterfall there. Everything we'll check out there. Yeah. அங்கே ஏதோ டான்ஸ்க்கு இது மாதிரி பண்ணாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல, அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. என்ன டான்ஸ் ஆனாங்க இல்லை, ஏதோ கத்துனாங்க ஆகுன்னு பார்த்துனா தெரியும். எல்லாம் வெள்ளைக்காரிட்ட கேட்டோம். ஆமாம், வெள்ளைக்காரி என்னன்னா I don't know what happened. ஆமாம், நானும் சொன்னேன் ஐ ஹவ் சீன் பிஃபோர், தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ அப்படின்னு. அது சொல்லுது ஐ எம் ஆல்சோ மீ ஆல்சோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பனிங் தேர் அப்படிங்குது. இது வந்துட்டு காட்சி என்னது ஜுராசிக் பார்க்கில் இருக்குமே, இதுதான் காய்ச்சி அந்த காட்ஸில்லா எலும்பக்கூடு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எல்லாம் விதவிதமாக இது பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமாக சுற்றுது கைஸ். எங்கே தெரியல, எங்கே அது தெரியலையே. அப்படியே எடுத்துருங்க. எங்கடா எங்கே அந்த வர்றா பாருங்க, இவ தான் ஒயிட் ஹூடி. வித்தியாசமாக பண்ண பாருங்களேன். எல்லாத்துலேயும் முட்ராப்ல போயிட்டு தப்பிக்கலாம். ட்ரிஃப்ட் அடிக்குது அந்த பொண்ணு. இல்லையா வேற லெவலுங்க அது. ஜம்ப்லாம் அடிச்சிச்சிங்க அப்போதையே. ஆஹா, இது ஆக்சுவலாக நாங்கள் கீழே தான் போயிருக்கேனே, பட் ஆபத்து பாவா லாஸ்ட் மாடியை கூப்பிட்டு வந்துட்டான். இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரியல. என்ன பாவா, கீழே தான் பாவா கரெக்டாக இருக்கேன், நீங்கள் மேலே கூப்பிட்டு வந்துட்டியே. இது மேலே இருக்கு பாவா. இதுதான் அந்த வாட்டர் பால். பாவா அதான் சொல்கிறேன், கீழே இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம், இங்கேருந்து கீழே உள்ள ஃபுல்லாக தெரியும். மேலே கொடுத்தோம் கீழே போ. இப்போ இந்த இடத்துல ஒன்றா Asife perfect. Nice, இங்க பாருங்க waterfalls. This is artificial waterfalls. Not natural, yeah. it's artificial. என்னதான் மேட் பண்ணாலே பெர்ஃபெக்ட்டா மேட் பண்ணிட்டாங்க. பாவா இங்கேருந்து ஃபோட்டோ எடுப்போம். இப்போ நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தெளிவாக இருக்குல்ல? பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வேற லெவலில் இருக்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. கூலிங்காக இருக்குது. நல்லா கூலிங்காக போட்டுருப்பாங்க. சூப்பர் கூலிங்காக இருக்குது. ஏன்னா அந்த வாட்டர் வந்துட்டு கீழே ஃபால் ஆகுதா, அது கொஞ்சம் வாட்டர் என்ன தோணுதுன்னா அலோவ் பண்ணால் நல்லா குளிச்சிடலாம். சீரியஸா? ஏன்னா அந்த கலட்டி போட்டு ஒரு அம்மையாக இருக்கும்டா. லோப்பனாக தானே தொட்டினாகும்.
நைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி அமைஞ்சிருச்சு நல்லா. பாபாக்கு இதை பார்த்துட்டு குளியலாசம் வந்துருச்சு. எவ்வளோ பையன் புதிங்க ஊரில் சொத்தெழுதி கேட்பாங்க. என்ன எதில் ஸ்டாண்டு கொடுத்து நிற்கிறான்னு பார்த்தீங்களா இல்லையா? கப்புள்ஸாக வந்தால் இதில் எடுக்கலாம். ஆமாம், நல்ல பிளேஸ் கப்புள்ஸாக எடுக்கிறதுக்கு. அந்த ரெட் கலர் திரும்ப வருதுடா. ஓய்யோ கண்ணாடி போட்டு வந்தாதான் கைஸ் கொஞ்சம் பயமில்லாமல் பார்க்கலாம். பயமில்லாமல் பார்க்கலாம் மீன்ஸ் பார்க்கலாம். வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. புர்ஜ் கலிஃபா கடைசியில் வந்தாச்சு. One night in Dubai. Finally we are enter. பாருங்க முகமது வீட்டில் பார்த்தீங்கன்னா இவன் பாருங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். சரியில்லை ஆளு. இல்லை முகமது ஃபேமிலிருந்து பார்த்தீங்கன்னா ஊர்மையாக இல்லை. தலைவன் வந்து இப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஓகே. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, துபாய் வந்துட்டு புர்ஜ் கலிஃபா போகாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் அதுக்கும் வந்தாச்சு. வந்துட்டு ஐயோ சாரி, அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, தெரியாமல் இன்டரப்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் அந்த வாட்டர் ஷோ நடக்கும். இந்த ஏரியா இப்போ வந்துட்டு நடக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி 6 PM. என்னடா இவ்வளோ சரி காய்ஸ் தான் காய்ஸ் கண்ணாடி போட்டு வரணுங்கிறது. கண்ணு ரொம்ப கூசுது. ஓகே மமோட் வாங்க. வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரில, பட் இருந்தாலும் நாங்கள் செல்ஃபியில் எடுக்கணும். இதில் சூப்பராக இருக்கு மமோட். பாருங்க முன்னாடி இருக்கும் கலிஃபான வெறும் கலிஃபா இல்லை, புர்ஜ் கலிஃபா the world tallest building. அப்புறம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். இப்போ தான் ஒரு இங்கிலீஷ்காரர் வந்துட்டு பேசிட்டு போனோம். USA. Yeah, he is from USA and he's such a nice person. Nice one. Yes, he took a video, such a photo for us. Okay, இப்போ அவங்க தான் எங்கே தேடிட்டு இருக்கோம். திரும்ப அந்த இங்கே ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு இதுதான் guys சிட்டி வியூஸ். ஆமாம், நைட்டு வந்து அங்கே அமர்க்கலமாக இருக்கேன். பட் நைட்டு வந்து பண்ணிட்டு நான் ரூம் போகிறேன். நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்கு. ஆமாம், சாட்டர்டே நைட்டு நல்லா இருக்குங்க. சாட்டர்டே நைட்லாம் நல்லா இருக்கு. இந்த சண்டே ஈவினிங் ஆனாலே நாளைக்கு வேலைக்கு போகணும். அதை இப்போ ஃபீல் பண்ண மாட்டேன். நீ நல்லா இப்போ இருக்கிறே என்ஜாய் பண்ணீங்க. இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை, இந்த சுச்சுவேஷன் வந்து என்ஜாய் பண்ணீங்க. தரா நீ ஃபியூச்சரில் வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த ஒரு சாட்டர்டே நைட்டு மட்டும் தான் உனக்கு ஃபன் இருக்கு. ஆமாங்க, மிஸ் பண்ணாத ஃபியூச்சர் எடுத்துறாங்க. இந்த சாட்டர்டே நைட்டை ஃபன் பண்ணுறோம், அப்புறம் வந்து வேற லெவல் என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம்.